பிபி அன்சீனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு. கலையரசன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து 19 வயசுலேயே கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்காங்க போல இருக்கு. அவங்கள பார்த்துட்டு பிரவீன் காந்திங்கிற அந்த டேரக்டர் வந்து அவர் பேசிகிட்ருக்காரு. சின்ன பையனாக இருக்கும்போதே அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 3 குழந்தைங்க இருக்குது. அவன் கடந்து வந்த பாதைங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது. அதை நம்ம கேட்டால் கரெக்டாக அவனுக்கு சொல்ல தெரிஞ்சால் உண்மையிலே அருமையாக ஒரு கதை மாதிரி இருக்கும் அவன் சொல்கிறது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு டேரக்டர்னால அந்த கலை நோக்கத்திலே அவர் பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு. கலையரசனும் சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்துட்டு அந்த லுக்கில் இருந்தால் மக்கள் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அதனால தான் நான் அந்த லுக்கை இப்படி மாற்றிக்கிட்டேன். பட் உள்ளே வந்து என் மனசு வந்து இன்னும் நான் அந்த லுக்கில் இருக்கும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நான் இருக்கிறேன். வெளியில் என்னோடய லுக்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆரோரா சின்க்ளேர், அதுக்கப்புறம் கமருதீன் யாருன்னா மகாநதி சீரியல் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ அவரும் வந்து பேசிகிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திவாகர் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு, ரொம்ப ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு, ரொம்ப இரிட்டேட் ஆகுது, அவர்கிட்ட பேச்சே வச்சுக்காத மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா நீ வந்து பேச பேச அவர் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, நீ அதிகமாக அப்புறம் சின்னதாக சொன்னால் கூட நம்ம ஏதோ பெருசாக அவரை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இது பண்ணி விட்டுறாரு அப்படின்னு ப்ளோ பண்ணி விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் கிட்ட கமருதீன் சொல்கிறாரு. பிரவீன்ராஜ் ஓகே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா ஆரோரா சின்க்ளேர் அவங்க வந்துட்டு கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் இது பண்ணி அட்வைஸ் பண்ணுறாங்க. நீ வந்து அவர் இறங்கி போகிறாருன்னா நீயும் அந்த லெவலுக்கு இறங்கி போகாத, அவர்கிட்ட அதிகமாக பேசினேன்னா உன்னோட லெவலையும் நீ குறைச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூர்டாக அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 1 hour எபிசோடில் அவர் என்ன பேசினாருங்கிறத காட்ட மாட்டாங்க. நீ அவர்கிட்ட திருப்பி சண்டை போட்டதை மட்டும் காட்டிடுவாங்க. காட்டும்போது என்ன ஆகும்னா, என்ன இவர் இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணுறாருன்னு உன் பேரில் தப்பாயிடும், ஏன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டு, அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு பிரவீன் காந்தி சொல்கிறாரு, சின்ன வயசில் நீ ரொம்ப மெச்சூர்டாக இருக்கமா அப்படின்னு. நமக்கும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட், ஒரு இன்னசென்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. இனி போக போக தான் எல்லாரோட ரியல் ஃபேஸஸ் தெரிய வரும். பட் ஆஸ் ஆஃப் நவ் பார்க்குறதுக்கு இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுகிறாங்க. அவரும் கமருதீனும் ஓரளவுக்கு லாஜிக்கலாக நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பிரவீன் காந்தி எப்படின்னா ஃபுல் அப்சர்வேஷன் மோட்லேயே இருக்கார். எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கார். அவரோட ஐஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தரையும் நிறைய ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த கானா வினோத்துங்கிற அந்த சிங்கர் வந்து ஃபுல்லாக விசில்லையே பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க. எல்லோரும் அதை கேட்டுட்ருக்காங்க. அப்புறமா கமருதீன் சொல்கிறாரு, எதனால் சண்டை வந்துச்சு அப்படின்னு. அதாவது கெமி வந்து கமருதீனோட ஃப்ரெண்டு போல் இருக்கு. ஸோ கெமியும் திவாகரும் அவங்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கும்போது கெமி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெமி கிட்ட வந்துட்டு கமருதீன் வந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வச்சு நீ பர்ஃபார்ம் பண்ண, நாங்கள் வந்து காசு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதில் வந்து திவாகர் அஃபெண்ட் ஆகிட்டாராம். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போவும் லைவ்ல தான் போயிட்டுருக்கு. இன்னும் பிக் பாஸ் கூப்பிட்டு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லலை. இப்போ வரைக்கும் சும்மா ரேண்டம் டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.